ஹை கைஸ், வெல்கம் டு anime டாக்கீஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பேட் ஹீரோ இன் அனதர் வேர்ல்ட் எபிசோட் 1. கிராமத்தில் ஒரு மலையை கட்டாங்க. அந்த மலையில் நிறைய பேர் சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. சில பேர் பள்ளம் தோன்றாங்க, சில பேர் தண்ணி எடுத்துட்ருக்காங்க. அப்போது தூரத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் சொல்லுது, சீக்கிரமாக செய்யுங்கடா, அடிமை சோம்பிறீங்களா அப்படின்னும் போதே அந்த குரல் யாரோடதுன்னா ஒரு காப்ளினோடது. அந்த காப்ளின் ஒரு மனுஷன் மேலே நின்றுக்கிட்டு இந்த ஆர்டரை கொடுத்துட்ருக்கு. அப்போ தான் ஹீரோ பற்றி சொல்கிறாங்க. ஹீரோ தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. ஹீரோ இது வரைக்கும் 23 சண்டை போட்டுக்கிறான். அதில் 23 சண்டையிலும் ஹீரோ ஜெயிச்சிருக்கான். அதில் ஹீரோ தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்த டைட்டிலை கடந்த 2 வருஷமாக வச்சிட்ருக்கான். அப்போ தான் ஹீரோ பேரை பற்றி சொல்கிறாங்க. ஹீரோவோட பேர் தான் ஜோய் ஹண்ட். ஹீரோ ரிட்டைன் ஆன கொஞ்ச நாள்லேயே ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறான். ஹீரோ திடீர்னு ஒரு இடத்துக்கு ரீஎன்ஸ்பான் ஆகிறான். அப்போ தான் ஹீரோ யோசிக்கிறான், ஏன் எனக்கு மட்டும் ஆகணும், இப்படி 21 வயசுலேயே நான் இப்படி சாகணுமா, அதுவும் நான் ஒரு சிங்கிள் பேச்சுலராகவே சாகணுமான்னு யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் ஹீரோ முன்னாடி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல்லேருந்து ஒரு அழகான ஏஞ்சல் வரா. அப்போ தான் அவள் ஹீரோ கிட்ட சொல்கிறான். எஸ்எஸ் கிளாஸ் ஹீரோ ஜோய் ஹான்சங் வெல்கம்ன்றா, என் பேர் தான் ரேச்சல்னு சொல்கிறான். அப்போது ஹீரோ முன்னாடி வந்து, ஹீரோ உங்களுக்கு நான் ஒரு 2 சாய்ஸ் தரேன். ஒன்று, நார்மலாக செத்து போத்து. 2வது, ஒரு ஹீரோவாக ரீஇன்கார்னேட் ஆகுது. அந்த உலகத்தில் நீங்கள் போன உடனே ஹீரோவாக ரீஇன்கார்னேட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க அப்படின்றாங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க, என்னன்னு ஒரு விலாவரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்றா. அதெல்லாம் தேவையில்ல ஹீரோ, கொஞ்சம் சீக்கிரமாக செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றா. அப்போ தான் ஹீரோ யோசிக்கிறான், நான் ரிட்டையர் ஆன சண்டையிலேருந்து, ஆனால் திருப்பியும் இன்னொரு உலகத்துக்கு போய் ரிட்டையர் ஆகணுமா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்ருக்கான். அப்போ அந்த ஏஞ்சல், சீக்கிரமாக செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணால் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு வில்லத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆவீங்க. அப்போது ஒரு வில்லேஜ் சீஃப் வந்து உங்களுக்கு தேவையான சாப்பாடு, ஃபுட்டு எல்லாத்தையும் கொடுப்பான். அதுவும் இல்லாமல் அவனோட பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணியும் வைப்பான். நீங்கள் அந்த உலகத்தில் ஹீரோவாக ஜாலியாக வாழலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லி ஆசையை கலப்புறான். ஹீரோக்கு அவ்வளோ ஆசையை சொல்லியும் ஹீரோ அதை அப்சர்வ் பண்ணதை பார்த்து அவள் ஆச்சரியமாக இருக்கா. அப்போது அவள் வந்துட்டு பிளான் பியை யூஸ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு வேணான்னா சரி விடுங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்றா. அப்போது ஹீரோ சரி ஏன்னா அந்த 2 பிளான் 2 ஓகே தான், என்னை எப்படின்னா இது பண்ணுங்க, ஹீரோ ஆக்கிடுங்கண்ணா. ஹீரோ அவள் கேட்க ஹீரோவை அந்த ஏஞ்சல் வந்து சொல்கிறா, எதுவுமே அதை பற்றி சொல்லவே இல்லையே. ஹீரோ, நான் ஹீரோவாக ஆசைப்படுறேன்னு ஹீரோ கற்றுக்கிட்டே சொல்கிறான். சரி, உங்கள் இஷ்டம் போலவே நான் உங்களை ஹீரோவாக ஆக்குறேன் அப்படின்னு ஹீரோ முன்னாடி சமன் சர்க்கிளை ஓப்பன் பண்ணுறா. ஹீரோவும் ரீஇன்கார்னேட் ஆக ஆரம்பிக்கிறான். அப்போ கேட்குறான், அந்த உலகம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லலையே. கவலையப்படாதீங்க, அந்த உலகம் சூப்பரான உலகமாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஒரு நிமிஷம் இரு, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கான். அப்போது ஹீரோ வந்துட்டு ரீஇன்கார்னேட் ஆகிட்டான். அப்போது திடீர்னு அந்த ஏஞ்சலுக்கு ஒரு கால் வருது. சொல்லுங்கள், நான் அந்த ஏஞ்சல் அப்படின்றா. அப்போ தான் சொல்கிறாங்க, ஹீரோ மட்டும் இந்த உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆகல. ஹீரோவோட சேர்த்து 1,37,420 பேர் ஹீரோவை ரீஇன்கார்னேட் ஆகிறாங்க. அப்போ தான் ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு ரூமில் படுத்துட்ருக்கான். அப்போது ஹீரோ முன்னாடி ஒரு குரல் கேட்குது, ஏந்திருங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்போ யாரா அவன் ஹீரோ நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வயிற்றுல ஒரு புக்குன்னு ஒரு அடி வீயுது. ஹீரோ ஏந்து டப்புன்னு திரும்பி அடிக்கலான்னு பார்க்குறான். அப்போது ஹீரோ முன்னாடி மாடு மாரியே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். என்ன அடிப்பேன்றான். அப்போது, சார், நான் தான் இந்த உலகத்தோட ஹீரோ. இந்த காலத்தில் பைத்தியக்காரங்க நிறைய பேர் ஹீரோ தான் சுற்றிட்டு தீரானுங்க போல் அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். அப்போது ஹீரோ, இது ஒரு டுட்டோரியல் குவிஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மான்ஸ்டரை தோக்கடித்தான் ஃபஸ்ட்டு குவிஸ்டாக இருக்கும்னு நினச்சிட்டான். அதனால் ஹீரோ வந்துட்டு அந்த மான்ஸ்டரை அட்டாக்கை பண்ண ரெடி ஆகிறான். ஹீரோ அவன் காலை எடுத்து அந்த மான்ஸ்டர் தலையில் கிக் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போது அந்த மான்ஸ்டர் அதை அசால்ட்டாக தட்டி விட்டுட்டு அந்த காலை பூச்சி வலிச்சு ஹீரோவோட வயிற்றுலேயே அந்த மான்ஸ்டர் பக்குன்னு ஒரு பஞ்சை கொடுக்குது. ஹீரோ அந்த பஞ்சில் வாங்கி போயிட்டான். அப்போது ஹீரோக்கு ஒரு கேட்குது, ஹீரோ ஏந்திரங்கன்னு. யாரா அவன் கத்திகிட்ருக்கான் அப்படின்னு பார்க்கும்போதே ஹீரோ முன்னாடி ஒரு டோர் ஓப்பன் ஆகுது.
அந்த டோர்லேருந்து திறந்து ஒரு காப்ளின் வருது. அந்த காப்ளின் கையில் ஒரு கத்தியை வச்சிட்ருக்கு. அந்த கத்தியிலேருந்து ரத்தத்தை பார்த்துட்டு ஹீரோ கத்துறான். அந்த காப்ளின் சொல்லுது, இனிமேட்டு நீ ஒரு வாட்டி கத்தினாலும் உன் உயிர் உன் கையில் கிடையாதுன்னு. ஓகே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கம்முன்னு உக்காந்துட்ருக்கான். அந்த காப்ளினும் கிளம்புது. அப்போ தான் ஹீரோ நினச்சி பார்க்குறான், எங்கே தப்பாச்சு, நான் ஒரு வில்லேஜ் போயிருக்கணும், அங்கே வந்துட்டு ஒரு வில்லேஜ் சீஃப் பொண்ணு தானே என்னை வந்து சந்திச்சிருக்கோம், என்ன ஆயிருக்கணும் ஹீரோ நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது அப்போது ஹீரோக்கு ஒரு குரல் கேட்குது. ஏய் நீங்கள் யாருன்னா இருக்கீங்களா? ஆமாம் நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே ஹாய் அப்படின்றான். அவன் பேர் வந்துட்டு சாயே, நான் தான் உன்னோட சீனியர் ஹீரோ அப்படின்றான். ஏய் என்ன நடக்குது இந்த உலகத்தில்? நான் இந்த உலகத்தில் ஹீரோவாக தானே இருக்கணும், நான் எங்கே பண்ணிகிட்ருக்கேன்? ஓ ஓ ஓ கொஞ்சம் கம்மிரு ஹீரோ, நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். அவன் ஹீரோ உயிரோடு இருக்கீங்களா, உங்களை காப்பாற்றுறதுக்கு உண்மையான ஹீரோ வந்துக்கிறான் அப்படின்னு கத்துறான். அப்போது எல்லாருமே நானும் ஹீரோ தான் என்னை காப்பாற்றுங்கன்றான் அப்படின்னு குரல் கேட்குது. இந்த உலகத்தில் நூற்றுக்கணக்கான ஹீரோ இந்தமாரி தான் இந்த டீமன் ஃபோர்ட்ரஸில் மாட்டிகிட்ருக்கோம். நீ ஒரு ரெட் கவ் மாரி இருக்க மான்ஸ்டரை பார்த்தியே, அதுதான் இந்த இடத்தோட ஹெட்டு. அப்புறம் அந்த காப்ளின் தான் இந்த இதோட சீஃப் ஆஃப் பிரிசன். அவன் சொல்கிறான், அந்த முட்டாள் ரேச்சல் மட்டும் தப்பாக அனுப்பலைன்னா நம்ம வேறு விதத்தில் ஹீரோவை அனுப்பிச்சிருப்போம் அப்படின்றான். அப்போ ஹீரோ கேட்கான், சார் அப்போ நம்ம வந்துட்டு வேறு இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணுமா? ஆமான்றான். இதுக்கு முன்னாடி இந்த ஹீரோங்களாம் வேறு இடத்துலேருந்து தான் வந்துக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ கிட்டே சொல்கிறான். அப்போ நம்ம எல்லாம் நரகத்தில் மாட்டிக்கிட்டோமா அப்படின்றான். எல்லாத்தையும் கண்ணோம் அந்த முட்டாள் ரேச்சல்ன்ற ஏஞ்சல் தானா அப்படின்னு நினச்சிருக்கான். அப்போ தான் அவன் சொல்கிறான், நாம் இருக்கிறது ஸ்லேவ் ஸ்குவாட், டீமன்காரி ஆர்மிக்கிட்ட அடிமையாக நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படின்றான். அடுத்த நாள் ஹீரோ வேலையை செஞ்சிட்ருக்கான். அப்போது ஹீரோ மேலே அந்த காப்ளின் நின்றுட்டு மனுஷங்களை சாப்பிடுங்க, அவங்கள குடிங்க அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கு. ஹீரோவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கான். நைட்டு ஹீரோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு டயர்டாகி படுத்துட்ருக்கான். அப்போது இந்த முட்டாள் ரேச்சலாக தான் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனையாச்சுன்னு ஹீரோ அவளை பற்றி திட்டிகிட்டே இருக்கும்போது ஹீரோ கையில் ஸ்பார்க்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ முன்னாடி ஒரு சிஸ்டம் ஓப்பன் ஆகுது. அதில் கேம் ஸ்டார்ட்னு ஆரம்பிக்குது. அப்போது ஹீரோவோட ஸ்டாட்ஸு காட்டுது. அது ஹீரோ அவன் ஸ்டாட்ஸை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். அப்போது ஹீரோக்கு அதில் ஹீரோவோட எபிலிட்டி பிக்காக்ஸ்னு காட்டுது. குணமாக ஸ்டாமினா இருக்குன்னு பக்கத்தில் இருந்த ஹெல்மெட் கேட்குறான். அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், என் ஸ்டாமினா 28 இருக்குன்னு. அப்போது நீ லெவல் 1 தாண்டின ஒரு பவர்ஃபுல்லாக தான் இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எவ்வளோ இருந்தோம் என்ன பிரயோஜனம், நம்ம அடிமைங்க தானே அப்படின்னுட்டு அவன் ஹீரோ கம்னு காதில் மூடிக்கிட்டு படுத்துடுறான். ஹீரோ குட் நைட் செட்டில் படுத்துறான். அப்போ நீ நைட்டு வந்துட்டு திருப்பி ஹீரோ அவன் சிஸ்டமை செக் பண்ணி பார்க்குறான். ஹீரோக்கு வித்தியாசமாக 2 வித்தியாசம் இருக்குது. ஹீரோ பாயிண்ட், போனஸ் பாயிண்ட்னு இருக்குது. ஹீரோக்கு அதை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. நான் கேட்டு பார்த்த வரைக்கும் யாருக்குமே அந்த போனஸ் பாயிண்ட்னாலும் தெரில, ஹீரோ பாயிண்ட்னாலும் தெரில அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோ முன்னாடி இருந்து ஒரு ஸ்பார்க்கிள் வருது. அந்த ஸ்பார்க்கிள்லேருந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல்லேருந்து ரேச்சல் வெளியே வரா. அதோட பாயிண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரேச்சல் சொல்கிறான். அதோட இந்த கதை முடியுது. நாளைக்கு பார்ப்போம்.